Hi friends, welcome to Sumitra சமையலறை. இன்னைக்கு வீடியோவில் வாழைப்பழம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், குறைவான பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாங்க. ஈவினிங் நல்லா சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நான் நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த வாழைப்பழம் வேணாலுமே எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழம், பூவம்பழம், கற்பூரவள்ளி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வாழைப்பழத்தை நல்லா சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் இதே போல் 2 வாழைப்பழத்தையுமே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நான் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது வாழைப்பழம்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ரவையை தான் சேர்த்துக்க போகிறோம். நான் 1/4 கப் ரவை சேர்த்துக்கிறேங்க. அதை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை நம்ம எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா வாழைப்பழத்தை இப்போ மசிச்சு விட்டாலே மசிஞ்சிடுங்க. ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது ரவையெல்லாம் நல்லா வறுபட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்க போகிறோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். 1/2 கப் பால் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு ஒரு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க. இப்படி செய்யும் பொழுது இந்த பால்லையே ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா உறிஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வாழைப்பழம்லாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் இதே போல் திருவி வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்க போகிறேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நான் ஜீனி 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்வீட் தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. இனிப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய் இதை போல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். திரும்பவும் நல்லா கலந்துக்க போகிறோம். இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி நல்லா வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா வந்திருக்கு. நல்லா வாழைப்பழம் இல்லாமல் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டிக்க போகிறோம். கொஞ்சமாக நம்ம வாழைப்பழங்களை எடுத்துகிட்டு இதே போல் நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த சைஸுக்கு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதே போல் வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம எல்லாமே இதே போல் சின்ன சின்ன பாலாக செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து குழிப்பணியாரக்கல்ல நெய் விட்டு தான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணியாரக்கல் வச்சுருக்கேன். அதனால் கல் நல்லா சூடானதும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்காங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பழம், அந்த உருண்டையை எடுத்து நம்ம இதே போல் சேர்த்துக்கலாம். எல்லா வாழைப்பழ உருண்டைகளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுடலாங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரணுங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் நல்லா திருப்பி போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வேக விட்டுக்கலாம். அப்போது எல்லா பக்கமுமே நமக்கு ஈவனாக கிடைக்கும். நம்ம இதே போல் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போது நம்ம எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வந்துடும். எல்லா பக்கமுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நம்ம திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.